இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 27 அதிகாரம் 46 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அன்று இயேசு சிலுவையிலே தனது கடைசி நிமிடத்தில் மிகவும் மனம் நொந்து அழுது பிதாவானவரை நோக்கி அழைத்தார். மனுக்குலம் செய்த பாவங்களுக்காக தன் உயிரையே பழியாக கொடுத்தார். இன்று அந்த நாளை உலகத் திரு அவை நினைவு கூறுகின்றது. பிரியமானவர்களே, இயேசு யார்? இதற்காக அவர் நமக்காக பாடுபடணும். இதற்காக எங்கன மேல் அவர் அன்பு வைக்கணும். இதற்காக அவர் நிந்தைகள் அவமானங்களை சகித்து கொள்ளணும். நமக்காக இதற்கு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கணும். இதற்காக அவர் இத்தனையும் நமக்காக செய்யணும். யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அவர் இவை அனைத்தையும் செய்ய காரணம் நம் மீது அவர் கொண்ட அளவு கடந்த அன்பும் பிரியமும். அந்த அன்புக்கு கைமாறாக நாம் என்ன செய்தோம்? தலைக்கு முட்கிரீடத்தையும் பாரமான சிலுவையையும் கைகளுக்கு விலங்கையும் தான் கொடுத்தோம். எங்களோட வாழ்க்கையில சின்னதா ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டா உடனே ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டுட்டீங்க என்று கேட்போம். ஆனா இன்று தாங்க முடியாத வழிகளோடு எமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்த ஆண்டவர், என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டாரே, அது எதற்காக? அவர் செய்த குற்றத்திற்காகவா அந்த தண்டனை அவருக்கு? இல்லை, நம் மீது அவர் வைத்த அன்புக்கு அவருக்கு கிடைத்த தண்டனை. நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் சிலுவை மரணத்தையே சந்தித்தார். அவருடைய தியாகத்திற்கு நாம் செய்யும் கைமாறு இனிமேல் பாவம் செய்யாமல் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஆமேன்.